ஹலோ படி, வெல்கம் டு கண்டென்ட் குணா. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் ஜனநாயகன் ஜனநாயகன் ஜனநாயகன். ஏன்னா 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை நீங்க என்னடா ஒவ்வொரு நாளும் தள்ளி வச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்னு தெரியல. இது நீங்க ஒரு படமா பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஒரு பாலிடிக்ஸா பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள்ட்ட அதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். சரி, ஓகே, அதெல்லாம் விட்டு தள்ளுவோம். 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம். அப்புறம் கோர்ட்டுக்கு இன்னைக்கு போயிருந்தது காலையில. போயிட்டு அது கோர்ட் யூஎஸ் சர்டிஃபிகேட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் என்ன பண்ணிருக்காங்க, சிபிஎஃப்சி இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஹைகோர்ட் சர்டிஃபிகேட் கொடுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இவங்க இல்ல 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 இந்த படத்துல இன்னும் ஏதோ சீன்ஸ் கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் அப்பீல் பண்ணிடுறேன். என்ன வேணாலும் இருக்கட்டும், கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆக தான் போகுது. அது என்ன 9ஆம் தேதிங்கிறது 14ஆம் தேதி ஆகலாம், இல்ல 24ஆம் தேதி ஆகலாம், இந்த மாதிரி ஆகலாம். என்ன எனக்கு ஒரு ரொம்ப மன கஷ்டமானா, இத்தனை 33 வருஷம் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்காரு, நம்மள எல்லாம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரோட படத்தையே நீங்க போற டைம்ல அவரு ஒரு ஜாலியா செலிப்ரேட் பண்ணி அமுச்சு விடணும். அதை விட்டுட்டு நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, விட்டுரும், எல்லாத்தையும் விட்டுரும். எனக்கு விஜய் ஒரு பாடின பாட்டு இருக்கு, எப்படின்னா அப்படின்னு ஒரு லைன் இருக்கு. இந்த லைன் கேட்டு பாருங்க, அப்படியே கேட்டு பார்க்கும், அப்படியே ஒரு ஹார்ட் அப்படியே மெலோடியா போகும். அந்த மாதிரி ஒரு லைனு. இப்படி இருக்கிற போயிட்டு நீங்க ஒரு மூவிஸை மூவியா பாருங்கடா. ஏன்டா இதுல பாலிடிக்ஸ் எடுத்து நிச்சிட்டு இருக்கீங்க? சரி, ஓகே, நம்ம எல்லாத்தையும் விட்டு தள்ளுவோம். படம் கண்டிப்பா வரும். நாளைக்கு பராசக்தி மூவி ரிலீஸ் ஆகுது, அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கண்டென்ட்ல பார்ப்போம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.